வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் டைரக்டரோட டிலைட் ரிவ்யூ பக்கத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான படம் for நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தெலுங்குல கூட வச்சுக்கலாம், ஏன்னா படம் தெலுங்கு நல்லா போயிட்டுருக்கு. படம் விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 1 ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா படத்தில் வந்து மிக அதிகமான வேதனைகளும் வலிகளும் வந்து டைரக்டர் வெற்றிமாறன் வந்து உங்களுக்கு வந்து பதிவு செஞ்சிருப்பார். துணைவன் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை வந்து அவரோட சிறுகதையை வந்து அவர் திரைக்கதையாக வடிவமைச்சு அவரோட கற்பனை கதையிலும் ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி படத்துக்காக எடுத்த படம் தான் விடுதலை பார்ட் 1. அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராளி இருக்கார். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து என்ன சொல்கிறது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதோடு வந்து பார்ட் 1 முடியுதுங்க. ஸோ பார்ட் 2 என்னங்கிறதுனா அவரை வந்து எப்படி அவரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவரை வந்து கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கிறாங்களா, ஏன்னா அங்கே காட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்து கவர்மெண்ட் ஒப்படைக்கிறது மாதிரி தான் பிளானில் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், தென் அவர் பெருமாள் யார், அவர் எப்படி இந்த மக்கள் படை தலைவரானார், அவர் எது வந்து அந்த மக்கள் படைக்கு தலைவர் அந்த ஆகிறதுக்கும் அது மாதிரி ஒரு இயக்கத்தை கிரியேட் பண்ணுறதுக்கும் எது ஒரு உந்து சக்தியாக இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்ட் 2 நம்மளுக்கு வந்து ரொம்ப விலாவரியாக சொல்கிறாங்க. பட் மோரோவர் இந்த பார்ட் 2 வந்து மக்களை வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகுமா, அந்தளவுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாக கொண்டு போகுமாங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா எஸ் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆச்சு, ரொம்ப வந்து வழியை உண்டு பண்ணிச்சு. பார்ட் 2 வந்துன்னா பார்ட் 1 விட மிக வந்து என்ன சொல்கிறது ஒரு 2-3 டைம் வந்து ரொம்ப அதிகமான வழி கொடுக்கப்படக்கூடிய ஒரு படம் தான் வந்து பார்ட் 2. ஏன்னா இது வந்து ரொம்ப அதிகமான விஷயங்கள் வந்து ரொம்ப மனசை நோக்கிற மாதிரியும் வந்து என்ன சொல்கிறது ஒரு இலக்கிய மனம் உள்ளவர்களும் இந்த படம் பார்க்க வேண்டாம், மனசை சொல்லிடுறேன். படம்னா ஏன்னா படத்தில் அவ்வளோ வழிகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. அட் த சேம் டைம் படத்தை வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அரசியலாகவும் சரி, தத்துவமாக சரி, கோட்பாடுகளாகவும் சரி ரொம்ப அதிகமான விஷயங்கள் பேசியிருக்காரு மிஸ்டர் சிவராகவன், சரி மன்னிக்கணும் வெற்றிமாறன். அதுக்குன்னே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய கைதல் கொடுக்கணும். என்ன சொல்கிறது கம்யூனிசம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன, கோட்பாடுகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நிகழ்கால அரசியலும் சரி, அந்த ஒரு கடந்தகால அரசியல் ரொம்ப டெப்த்தாக அதாவது என்ன சொல்கிறது கீழ் ஜாதி மேல் ஜாதி அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்கள், இந்த பண்ணைக்காரங்க வந்து அந்த கீழ் ஜாதி மக்களை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க வந்து கீழ் ஜாதியோட மக்களோட பெண்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்கள வந்து தன்னிலைப்படுத்துறதும் சரி, அவங்க தனக்கானவங்கன்னு சொல்லி அதை ஒரு உரிமையாக வச்சு நடத்துறதும் சரி, அதுக்கு எதிராக போராடுற கீழ் ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, தென் அது இல்லாமல் வந்து இந்த கூலிகள் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து கூலிகள் ரொம்ப கம்மியாக கொடுத்து உழைப்பு அதிகமாக வாங்குகிற டைமில் அதை வந்து எப்படி நம்ம வந்து நிறுத்தணும், அதுக்குண்டான ஒரு இயக்கத்தை எப்படி கிரியேட் பண்ணணும், அவங்க மக்களுக்குள்ளே எப்படி ஒரு போராளிகளை கிரியேட் பண்ணணும். போராளிகள் மீன்ஸ் நாட் விடுதலை போராளிகள் அப்படி இல்லை, மக்களுக்குள்ளே எப்படி ஒரு விடுதலை உணர்வை வந்து புகுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் கம்யூனிசம் வழிகளில் கொண்டு வந்து எப்படி வந்து அந்த நம்ம என்ன சொல்கிறது நம்ம பெருமாள் வந்து அந்த கம்யூனிஸ்ட் உள்ளே வந்தார், அவர் எப்படி மக்கள் படை தலைவர் ஆனார் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப டெப்த்தாக இந்த பார்ட் 2 வந்து வெற்றிமாறன் கொடுத்துருக்காரு. ரொம்ப வந்து இந்த மாதிரி ஒரு படைப்பு கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்குறதும் அது நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியல் மிஸ் ஆனாலும் படம் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடும். பட் இருந்தாலும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அரௌண்டு அது வந்து ஒரு 80% தாண்டிதான் தான் தோணுது. பேலன்ஸ் 20% உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரிஞ்சாலும், ஏன்னா அது அந்த பேலன்ஸ் 20% ஏன் உங்களுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரியுதுன்னா ப்ரொடியூசர் பண்ண ஒரு வேலை. ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டாருன்னா வெற்றிமாறன் கேட்காமையே வந்து அவர் வந்து டைரெக்டாக வந்து December 20 படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் அதுக்கு அவரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து ப்ரொடக்ஷன் இருந்தது. ஜஸ்ட்டு வந்து பார்ட் 1 முடிஞ்சதுக்கு சொன்னார் எனக்கு வந்து ஒரு 8 to 10 days இல்லை அதிகபட்சம் 1 month தான் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே போன ஆள் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து ஷூட்டிங்கே தான் இருந்தார். விஜய் சேதுபதி வந்து எனக்கு 3 நாள் 4 நாள் கால் ஷீட் கொடுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து ஒரு 6 months to 8 months வரைக்கும் அவர்கிட்ட கால் ஷீட் வாங்கி படம் வந்து பண்ணார். அது வந்து நிறைய இது இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் படத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இப்போ பார்ட் 2 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் பேர் நம்ம சூரிய வந்து மையப்படுத்தி கதை போனாலும் பார்ட் 2 வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து நம்ம மத்தியார்னா யார், பெருமாள் யார், அவர் ஏன் அவர் எப்படி இதுக்குள்ள வந்தார், அவருக்கு உண்டான லவ் லைஃபு, தென் அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிற ஒரு பெண்ணாக மஞ்சோரியாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா வாழ்க்கை முறைகளும் அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கோட்பாடுகள் வச்சுட்டு வாழ்கிற மக்களோட அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படி இருந்தாலும் சரி.
ஸோ எல்லா விஷயங்களும் ரொம்ப டெப்த்தாக காட்டியிருக்காங்க. வெற்றிமாறனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு ஒரு அரசியல் விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக கொண்டு வந்து மக்களுக்கு ஈஸியாக எளிய நடைமுறையில் புரிய வைக்கிற மாதிரி வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப புரிய வச்சிருக்காரு. பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஏன்னா உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா படம் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்ல முற்படுறீங்க. பட் ஆனால் அது அங்கங்கே கொஞ்சம் ட்ராக் ஆகிடுது. உங்களுக்கு வெற்றிமாறனை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஜஸ்ட் தோன்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாங்க. தென் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர் வந்து அஸ் அ ஹீரோவாக வந்து நிறைய படங்கள் வரிசையாக ஃப்ளாப் கொடுத்துருந்தாலும் இப்போ ரீசெண்டாக மகாராஜா கொடுத்தாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதே மாதிரி கதைக்களங்கள் அவர் திரும்பி பண்ணுவாராங்கிறது எனக்கு டவுட்டு. பட் ஸ்டில் பண்ணாருன்னா இன்னமும் அவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் பண்ணணும். அண்ட் ரஞ்சு வாரியர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்களே டப்பிங்கும் பேசினாங்க. ரொம்ப 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 எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அண்டு நம்ம சூரி ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டில் அவருக்கு இன்னும் நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கைத்துட்டுருவீங்க. அந்த ஒரு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு சூரி. ரொம்ப இறுக்கமான ஒரு போலீஸ் ஆக்டராக இருந்து ரொம்ப பண்ணியிருந்தாரு. அண்டு டைரக்டர் தமிழ் நீங்கள் அப்படிங்கிற படங்களில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் தான். இப்போ தானாக்காரன் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்து இப்போ கார்த்தி வச்சுருப்பாங்க பண்ண போகிறாரு. ஸோ அவர் வந்து கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு 30 minutes போர்ஷன் வராது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவரோட போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு மிஸ்டர் கென் கருணாஸ் வளர்ந்து வரும் ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. என்ன சொல்கிறது, இப்போ படச்சனை பார்ட் 2 கூட முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரும் அடுத்த எல்லா வெற்றிமாறன் படங்கள்லையும் இந்த கென் கருணாஸை கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது. வேறு என்னங்க, இந்த படத்தை பற்றி பேசலாம், ரொம்ப அதிகம் பேசலாம். படம் வந்து ரொம்ப வழிகள் கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஸோ நீங்கள் படத்துக்கு போகிறதுக்கு முன்னே 1-2 தடவை யோசிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பொழுதுபோக்கு படமோ ஜனரஞ்ச படமோ கிடையாது. இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து இது வந்து ரொம்ப ஒரு வலிகள் வேதனைகளை பதிவு செய்த ஒரு படம். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் நம்ம ஒரு இது கற்றுக் கொடுக்கணும்னா இந்த படம் நீங்கள் காட்டினா போதும். ஏன்னா இந்த படம் வந்து ஏசிபி கொடுத்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அடால்ட் கண்டென்ட்டோ எந்த ஒரு விஷயமும் இல்லை. வன்முறை அதிகம். அதனால தான் படத்துக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், படத்துக்கு தயவு செய்து ஃபேமிலியோட போயிடாதீங்க. ஃபேமிலியோட நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தியேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிசி சென்டரில் ஒரு சில சென்டரில் இருந்தாலும் சென்டர்ஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேமிலியாக போகிறப்ப உங்கள் குழந்தைகளையோ இல்லை 18 years கீழே இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து உங்களை வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ படம் புக் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து புக் பண்ணுங்கள். வேறு என்னங்க, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோடு இதுக்கு முன்னாடி மன்னிக்கும் இளையராஜா சாரோட ஒர்க்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனே இளையராஜா சாரோட மியூசிக் தான். ரொம்ப சூப்பர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு விடுதலை 1 நம்ம கேட்ட பிஜிஎம்க்கு அப்புறம் இதுதான் மிகச்சிறந்த ஒரு பிஜிஎம். நான் தான் பிஜிஎம் திரும்ப நிரூபிச்சுட்டே இருக்காரு. அண்டு சேத்தனோட ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் ஆல்ரெடி வந்து ரொம்ப வில்லனிக் ரோல் தான் பண்ணார். செகண்ட் பார்ட்டில் அதை விட ஒரு குழுகில் வில்லனிக் ரோலை பண்ண மாதிரி தான் வந்து முடிச்சுருக்காங்க. மேற்கொண்டு கௌதம் மேனன் அண்ட் ராஜீவ் மேனன் மஞ்சள் அடிச்சவங்க இது எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ் எல்லாருமேங்க படத்தில் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா ப்ரொடியூசர் ஆர்எஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து இன்னும் டைம் கொடுத்துக்கலாம்னு தோணுது. ஸோ வெற்றிமாறன் நினச்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அவுட்புட் கிடைச்சிருக்கலாம். அது ஒன்று தான். அதனால தான் படம் வந்து கொஞ்சம் அங்கே இங்கேயும் கொஞ்சம் ஜம்ப் ஆகி போதும்னு ஒரு சின்ன ஒரு பார்த்து வேறு ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம்னா படம் வந்து இப்போ வந்து 2 hours 50 minutes அதாவது 172 minutes ரன்னிங்கில் இருக்குது. ஆஃப்டர் ஓடிடி வரப்போ அடிஷ்னலாக வந்து இன்னும் 1 hour 48 minutes வந்து ஆட் பண்ணி சொல்லியிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன் சார். ரொம்ப நன்றி. நான் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த படம் ஜனரஞ்சமாக வெற்றி பெறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை விட ஒரு எளிமையான வகையில் நீங்கள் வந்து அரசியலையோ இதையோ நீங்கள் வந்து சொல்லித்தர முடியாது. நீங்கள் நல்ல படம் கிடைச்சா நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் ஃபேமிலியை போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த நல்ல படத்தை ரிவ்யூவில் நான் பெற்றேன். ஆண்டில் தான் வணக்கங்க.